தகப்பனே, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை என்னையும் எங்களையும் மூடும்படியா செபிக்கிறோம். மனுஷீகம் ஆண்டவரே மறைந்து தேவன் நீர் மகிமைப்படுவீராக. என் தேவன் நீர் மகிமைப்படும்படியாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாயல்ல இது நீர் பயன்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரலில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லோரும் இந்த மாதத்தை நாம் குடும்பங்களுக்காக தீர்மானித்து நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் குடும்பங்களை எடுப்பித்து கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் கட்டி எழுப்பினார் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்காதுன்னா பழுதே இருக்காது. ஹல்லேலூயா. சரியா செம்மையாய் உங்க குடும்பத்தை என்ன செய்வார்னா அவர் தூக்கி எடுப்பித்து கட்டுவார். ஹல்லேலூயா. இடிக்கப்பட்ட குடும்பங்கள் இணையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வறட்சிகள் மாறும், காங்கை தண்ணியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரெண்டாவது வாரத்துல தியானிச்சோம். கர்த்தர் வீட்டை எணிச்சுவாரு, கட்டி எழுப்புவாரு. இஸ்ரவேல் வீட்டை கட்டி எழுப்பிய ஸ்திரீகளை போல, ஹல்லேலூயா, பலவீனப்பட்ட ஸ்திரீகளை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரு? வீட்டை கட்டி எழுப்பினாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல தியானிச்சோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்தை கட்டின்னு நினைச்சுவாரு, எழுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போன வாரம் தியானிச்சோம். ஓபேத் ஏதோம் இல்லத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தாரு? அவன் காவல் காக்கிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருந்தான். கர்த்தர் என்ன செஞ்சாரு? 3 மாசத்துல என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த காவல் காக்கிற பணியில அநேக போராட்டங்கள் வந்த போதிலும் அதை செம்மையை செய்து முடிக்க ஓபேத் ஏதோம் கர்த்தர் செஞ்சாரு? கிருபை கொடுத்தார். அந்த பெட்டியை தொட்டவன் செத்தான். ஹல்லேலூயா. பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராஜாவின் கட்டளை. ராஜா வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ராஜாவின் கட்டளை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, பயம் இருந்தாலும் தைரியமாய் தேவ சமூகத்துல துணிகரமா இல்ல, தைரியமாய் தேவன் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பின்படி, தேவன் தனக்கு தந்த கிருபையின்படி அவர் அந்த பெட்டிக்கு காவலாய் இருந்தார். பெட்டி ஆராதிப்பதற்கு 3ஆம் நிலை பணியாளராக இருந்தார். காவல் பணியில 2ஆம் நிலை பணியாளராக இருந்தார். எந்த இடத்துல இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வையாய் செய்து முடித்த போது கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண பூரண, ஹல்லேலூயா, பரிபூரண ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு தர வல்லவரா இருக்கிறாரு? உண்மை உள்ளவர்களுக்கு அதை தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல தேவன் ஒருவரே உண்மை உள்ளவர். வாசிங்களேன். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தன்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் உண்மையுள்ள தேவன் என்று, உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ள தேவனா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:24. உங்களை அழைக்கிறவர்
உண்மை உள்ளவர். 3 இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க அறிவித்தோம். கர்த்தர் நாள் ஒரு நிமிஷம் இருக்குவா. Glory to God. சரி, அந்த வசன இருப்பிடத்தை நான் மாற்றி எழுதியிருக்கிறேன். கர்த்தர் அதுலேயும் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, தேவன் உண்மை உள்ளவர். எதில் இருக்கு? 2 தெசலோனிக்கேயர். நான் வெறுமனே 3 சொல்லிட்டேன். சரி, 2 தெசலோனிக்கேயர் 3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இந்த திருச்சபைக்குள்ள உங்களை கொண்டு வருவதற்கு நான் பிரயாசப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா என்னை பயன்படுத்தினவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த திருச்சபைக்குள்ள ஆமா நீங்க வந்திருக்கிறது ஒரு மனிதன் மேல வைத்திருக்கிற அன்பினால் அல்ல, தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பினால. அல்லேலூயா. என்னுடைய அழைப்புக்கு இணங்கி நீங்க வந்திருக்கலாம், ஆனா அதை பார்க்கணும் தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் நீங்க வந்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் என்ன வார்த்தையை சொல்லி உங்களை உள்ள அழைத்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ள உண்மையுள்ள தேவன் அவர். உங்களை என்ன வார்த்தை சொல்லி தேவன் அவருடைய திருச்சபைக்கு, திரு சமூகத்துக்கு, அவருடைய பொற்பாதத்துக்கு கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் தான் உங்களை அழைத்திருக்கிறாரு. உங்களை தீமையிலிருந்து விலக்கி காக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அதனால பயப்படாதீங்க. அல்லேலூயா. தீமையிலிருந்து விலக்கி காக்க அவர் வல்லமையுள்ள உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் நினைச்சுவான், சுதந்திரத்துக் கொள்வான். தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறாரு. நமக்கு நம்மளை முந்தி அழைத்த பரிசுத்தவான்கள்லாம் நமக்கு முன்பாக யாரா இருக்கிறாங்கன்னா சாட்சிகளா இருக்கிறார்கள். வாசிங்க சங்கீதம் 93:5 வாசிங்க. சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவர்கள். போதும். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அவர் எழுப்பி வைத்திருக்கிற எல்லா சாட்சிகளும் உண்மையுள்ள சாட்சி. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், உயிருள்ள சாட்சி. அவர் எழுப்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு சாட்சிகளும் வேதாகமத்தில், ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சம்பவங்கள் உண்மை உள்ளவைகள். அல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தி இருக்கிற சாட்சிகள் உண்மை உள்ளவைகள். ஏன்னா அவர் பொய்யுரையாத தேவன் அவர். அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய அவன் பலவீனத்தையும் அவர் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் அப்படியே அப்பட்டமா வெளியரங்கமா மறைக்காம கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய நற்கிரியைகளையும் அவன் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் மறைக்காம வெளிப்படுத்தி இருக்கிறார். பொல்லாத காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நல்ல காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சமூகத்தில் என்ன கிடையாது? ஒளிவு மறைவே கிடையாது. என்ன கிடையாது? ஒளிவு மறைவே கிடையாது. அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர் என்பதற்கு இதுவே சாட்சி. அல்லேலூயா. ஆமா, ஆதாமை குறித்து அப்படியே வெளியரங்கமா எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நோவாவை குறித்து, நோவாவின் பலவீனத்தை குறித்து வெளியரங்கமா எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாமை குறித்து
சாராளை குறித்து, ஆகாரை குறித்து, லோத்துவை குறித்து அப்படியே எழுதி வைத்திருக்கிறாரு. லோத்தின் மனைவியை குறித்து எழுதி வைத்திருக்கிறாரு. லோத்துக்கு அவன் பெற்றெடுத்த சந்ததியை குறித்து அப்பட்டமா எழுதி வச்சிருக்கிறாரு. அவன் ஒவ்வொன்றும் நமக்கு ஞானேந்திரிய அடையாளங்களாக கற்று வைத்திருக்கிறாரு. அது ஒவ்வொன்று உண்மை உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் பொய்யறியாதவர், அவர் எதையும் மறைக்காதவர், அவர் எதையும் மறைக்காதவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அவருக்கு முன்பாக தேவன் நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாரு? உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறாரு? உண்மை உள்ளவர்கள் என்று நினைச்சிருக்கிறாரு, நம்பி நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரெண்டு விதமான கேரக்டரை பார்க்க போறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதன்படி நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள முற்படும் போது தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கடத்தி கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். நல்லா கவனிங்க, பணிவிடைக்காரன் போடுபட்டுக்கோங்க. மோசே அவருடைய வீட்டில் பணிவிடைக்காரனாய் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராய். இதுல குமாரனாக கோடு போட்டுக்கோங்க. ஒன்று பணிவிடைக்காரனாக, இன்னொன்று குமாரனாக. அல்லேலூயா. மோசே பணிவிடைக்காரனாக உண்மை உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவன் குமாரனாக உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த பணிவிடைக்காரன் குமாரன், இந்த ரெண்டு காரியத்தை என்ன செய்ய போறேன்னா, தேவன் நேற்று இரவுல நான் இந்த காலம் ஃபுல்லா ஆண்டவரே என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ண. எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா கர்த்தர் என்ன செய்யல, எதையும் சொல்லல. அல்லேலூயா. நேற்று மாலை 5 மணிக்கு மேல இங்க வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கல, நல்லா பாடி ஆராதிச்சுக்கிட்டு ஒரு சில வேர்டு வார்த்தைகள் இந்த வீட்டை குறித்து. அல்லேலூயா. எபிரேயர் 3வது அதிகாரத்தை எனக்கு உணர்த்தினால நான் வாசிச்சேன். அதை வாசிச்சுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து ஒரு சில காரியங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா என் மைண்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த காரியம். சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குமாரனாக பணிவிடைக்காரனாக. அல்லேலூயா. மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என்னாகும் 12:7 மோசேயோ உண்மை உள்ளவன். வாசிங்க பார்க்கலாம். என்னாகும் 12:7 என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவனை சிநேகிதனா சொல்லுகிறாரு, முகமுகமா என்று பேசுறவன் சொல்லுகிறாரு, என்னை தரிசிக்கிறவன் சொல்லுகிறாரு, உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியே அங்க எபிரேயருக்கு வரும்போது பணிவிடைக்காரனாய் உண்மை உள்ளவனாய் இருந்தார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 22:14. அகிமெலேக்கு ராஜாவுக்கு சவுலுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற
உள்ளவன் யார்? உண்மை உள்ளவன் யார்? தாவீதை குறிச்சு அகிமெலேக்குங்கிற ஆசாரியன் சொல்லுகிறான். யார்கிட்ட சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, தாவீதை கொல்ல தேடி வந்த சவுல்கிட்ட சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உமக்கு மருமகனா செயல்படுறான், உண்மை உள்ளவனா. நீ வைத்திருக்கிற 1000 பேர்களுக்கு படைத்தலைவனாய் உண்மையாய் செயல்படுகிறான். அல்லேலூயா. அவனை போல உண்மை உள்ளவன் வேற யாரையா அப்படின்னு சொல்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இப்ப இந்த தாவீதை குறித்து நீங்க கொஞ்சம் கவனிங்களேன், கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக. தாவீது தேவனால் தெரிந்து அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய ராஜ்யத்துக்கு, தன்னுடைய இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு தலைவனா என்ன செஞ்சார்னா கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். தாவீதுக்கு பணிவிடைக்காரர்களாக யோவாப் இருந்தார். யார் இருந்தா? யோவாப் இருந்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக. தாவீதுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். தாவீதுக்கு என்ன செஞ்சாங்க? பிள்ளைகள் இருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன இடரல் வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன இடரல் வந்தது. கர்த்தர் அந்த இடரலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்ன செஞ்சாரு? பார்த்துக்கிட்டே இருந்தாரு. தாவீது மறைச்சு செஞ்சார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதை என்ன செஞ்சாரு? வெளியரங்கமா கொண்டு வந்து இன்னென்ன மாதிரிலாம் உனக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா சொன்னாரு. அதற்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் அல்லேலூயா. முதலாவது பாத்திரம் தாவீதுடைய மூத்த மகன் அம்னோன். இரண்டாவது பாத்திரம் தாவீதுடைய அடுத்த மகன் மாக்காள் பெற்ற அப்சலோம். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது மகன் ஆகீத்து பெற்ற அதோனியா. தாவீதை உடைப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின 3 பாத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் மகனத்தன. அல்லேலூயா. இது அந்த மகன் நல்லா கவனிங்க. யோவாப் பணிவிடைக்காரர். யோவாப் யாரு? பணிவிடைக்காரர். கர்த்தர் நல்லவர். இவர் யாரு? பிள்ளைகள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மோசே பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து குமாரனாய் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ யோவாப் பணிவிடைக்காரர். யோவாப் யாரு? பணிவிடைக்காரர். கர்த்தர் அம்னோனுடைய கிரியைகள் மூலமாக தாவீதின் சந்ததியை உடைத்தார். அம்னோனை அப்சலோம் என்ன செஞ்சாருன்னா பகைமை பாராட்டி கொன்று போட்டார். அம்னோன் பயந்து தூரமா என்ன செஞ்சிட்டாரு? அம்னோன் செத்து போனாரு. அப்சலோம் தூரமா ஓடி போனாரு. இந்த அப்சலோமை தாவீதோட இணைப்பதற்காக யோவாப் செயல்பட்டார். யோவாப் என்ன செஞ்சாரு? செயல்பட்டாரு. அப்சலோம் தாவீதுக்கு முன்னாடி நின்னாரு. நான் உன்னை பகைக்க மாட்டேன், நீ என்ன செஞ்சிரு அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல இருந்துச்சு, நீ இருந்துருன்னு சொன்னாரு. அப்சலோம் என்ன செஞ்சாங்கன்னா நாளுக்கு நாள் என்ன செஞ்சேன்னா தாவீதை குறித்து ஒளிமுக வாசல்ல நின்றுகிட்டு அங்க ஊருக்குள்ள வர்ற எல்லாத்தையும் பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? தாவீது வர வர சரியில்லை. அவர் முன்ன மாதிரி ஜெபிக்கிறது இல்லை. அவர் நீதியா நடக்கிறது இல்லை. அவர் என்ன செய்யல? நீதியாய் நடக்கிறது இல்லை. கவனமா நீங்க கவனிச்சுட்டே வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த ஸ்தானத்துல இருக்கீங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முன்ன மாதிரி ஜெபிக்கிறது இல்ல, முன்ன மாதிரி நடக்கிறது இல்ல. அல்லேலூயா. அதனால அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? காரியம் நடக்காது, வாய்க்காது என்று சொல்லி சில கூட்டத்தை தன் பக்கமாய்
அவருக்கு போதியமான படை சம்பாதித்த உடனே தாவீதுக்கு விரோதமா என்ன செய்றாரு? எழும்பி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாருன்னா எழும்பி வருகிறார். கர்த்தர் நல்லவர். glory to God. இத பார்த்த உடனே தாவீதால அப்சலோமை கொல்ல முடியுமா முடியாதா? ஈஸியா கொன்றலாம். ஏன்னா அவ்வளவு பராக்கிரமசாலி தாவீது, யுத்தத்துல பராக்கிரமசாலி. தாவீது கூட இருக்கிற யோவாபு யுத்தத்துல கை தேர்ந்தவர். அல்லேலூயா. ஆனா தான் கையை தனக்கு விரோதமா எழும்புகிற பிள்ளைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, பற்றக்கூடாதுன்னு சொல்லி மனுஷன் அப்படி கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவராய் ஓடுகிறார். காடுகளுக்குள்ள ஓடுகிறார். அல்லேலூயா. ஒரு செத்த நாய் போல ஒருத்தன் வந்து சொல்றான், ஓ ரத்த பிரியனே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவனும் சத்தம் விடாம போறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆலோசனை சொன்ன, தேவ ஆலோசனையை போல ஆலோசனை சொன்ன ஒரு மனிதன் தான் அவன் பேர் அகித்தோப்பல். இவன் பணிவிடைக்காரன். யாரு? இவன் சொல்ற ஆலோசனை பூரா தேவ ஆலோசனையை போல இருக்கும். அதை கேட்டு தாவீது அநேகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்போ அந்த அகித்தோப்பல் யார் கூட வாராருன்னா தாவீதுடைய மகனாகிய அப்சலோம் கூட வாரார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர் வந்து அந்த அகித்தோப்பல் சொன்ன ஆலோசனையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி தாவீதுக்கு அருவருப்பா மாறணுங்கிறதுக்காக தாவீதுடைய மறுமனையாட்டிகளை தனக்கு சொந்தம் கொண்டாடினார். எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா என்ன செஞ்சாரு? சொந்தம் கொண்டாடினார். கர்த்தர் அனுமதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இப்போ தவறு செய்தது யாரு? தாவீது. தண்டனை கொடுத்தது யாரு? அல்லேலூயா, கர்த்தர். அல்லேலூயா. யாரை வச்சு தண்டிச்சாரு? பிள்ளையை வச்சு தண்டிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப இந்த பிள்ளையின் முடிவை கொஞ்சம் பாருங்க. அந்த பிள்ளையின் முடிவை கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. நீங்க பயன்படுத்தினது யாரு? அல்லேலூயா. அப்சலோமை கொண்டு விரட்டினது யாரு? கர்த்தர் தான் விரட்டினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா கதறியது யாருன்னா தாவீது. விரட்டியது மகன். அல்லேலூயா. கதறியது தாவீது. மாட்டிக்கொண்டான் மகன். அல்லேலூயா. காட்டுல இருந்து தாவீது ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, அகித்தோப்பலின் ஆலோசனை செல்லாமல் போவதாக. ஏன்னா தேவ சமூகத்தில் நின்று ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனிதன். அல்லேலூயா. இப்ப தேவ சமூகத்திலிருந்து ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனிதன் யாருக்கு விரோதமா ஆலோசனை சொல்றாரு? தாவீதுக்கு விரோதமாய் மகனுக்கு என்ன செய்றாரு? ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய நடத்துதல நீங்க சரியா நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா 430 வருஷம் இஸ்ரவேலரை கர்த்தர் என்ன செஞ்சனா எகிப்துல அடிமைகளை வைத்திருந்தார். அல்லேலூயா. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? கர்த்தர். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? கர்த்தர். பார்வோனை செங்கலின் ஆழத்துல அமிழ்த்தினது யாரு? கவனம். பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினது கர்த்தர். அதே பார்வோனை செங்கடலில் ஆழத்தை அமிழ்த்தினது யாரு? கர்த்தர். எதுக்கு? தன்னுடைய சனத்தை காக்க அவர் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று தன்னை வெளிப்படுத்துவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை பாபிலோனுக்குள்ள தள்ளி போட்டது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அதே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை நிர்மூலமாக்கினது யாரு? அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களை தள்ளிவிட்டது கர்த்தர் தான். தன்னுடைய ஜனங்களை அகந்தையாய் நடத்தின அந்த ராஜ்யத்தை நிர்மூலமாக்கினது கர்த்தர் தான். சத்தியத்தை கவனமா புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை கவனமா ஆராய்ஞ்சுக்கணும்.
நீ எப்படிப்பட்ட குமாரனாய் இருக்கிறாய், நீ எப்படிப்பட்ட பணிவிடைக்காரனாய் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. Glory to God. மோசே பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து குமாரனாய் உண்மையுள்ளவராய் இருந்தார். ரெண்டு பேருமே தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையாய் நடந்தாங்க. தன்னை ஏற்படுத்தினவருக்கு செஞ்சாங்க, உண்மையா நடந்தாங்க. தன்னை ஏற்படுத்தின தேவனுக்கு உண்மை இல்லாம நடந்த தாவீத தேவனே என்ன செஞ்சாரு? சிட்சித்தார். அல்லேலூயா. சிட்சிக்கும் போது துணிகரம் கொண்டு எழும்பின மகன் என்ன செய்யப்பட்டாங்கன்னா, ஆமா, நிர்மூலமாக்கப்பட்டான். அல்லேலூயா. தனக்கென்று ஆள் சேர்த்தவன், தந்தைக்கு விரோதமாய் கூட்டம் கூடியவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு விரோதமாய் கூட்டம் கூடியவன்? தந்தைக்கு விரோதமாய் கூட்டம் கூடியவன். அல்லேலூயா. அவன் பார்வைக்கு அது செம்மையா இருந்தது. யாருடைய பார்வைக்கு செம்மையா இருந்தது? அப்சலோமுடைய பார்வைக்கு செம்மையா இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஆமா முத்தாய்ப்பாய் அவனோடு இணைந்தவர்கள், தேவ ஆலோசனை கொடுக்கிறவங்க யாரோட இணைந்தாங்க? மாமிசத்தின்படி தன்னை உயர்த்தின, நல்லா கவனிக்கணும், மாமிசத்தின்படி தன்னை தலைவனாக்கி கொண்ட, அல்லேலூயா, யாரும்படி? மாமிசத்தின்படி தன்னை உயர்த்தின, தன்னை மேன்மைப்படுத்தினவனுக்கு யார் ஆலோசனைக்காரரா மாறிட்டாங்க? தேவ ஆலோசனை சொல்றோம், ஆலோசனைக்காரனா மாறிட்டான். கடைசியில் நாண்டுகிட்டு செத்தான். எந்த ஆலோசனை சொன்னவன்? தேவ ஆலோசனை சொன்னவன். அல்லேலூயா. காரியத்தின் சாராம்சத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் எல்லாம் எபிரேயர் ஆட்கள் சொல்லுகிறாரு, நமக்கு முன்பாக அடையாளங்களை திருஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறாராம். இவைகள் நமக்கு முன்பாக இருக்குது, அடையாளங்களை திருஷ்டாந்தங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பணிவிடைக்காரனாகிய யோவாபை பாருங்களேன், யோவாபை பாருங்களேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். தாவீது ஆமா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறணும்னு சொல்லி அப்னேர்ங்கிற மனுஷன் தாவீதின் பட்சத்துல இஸ்ரவேலை திருப்புகிறான். ஆமா, அப்னேருக்கும் யோவாபுக்கும் பிரச்சனை, தம்பியை கொன்னவன். ஆனா அந்த அப்னேருக்கு யாரோட இணைஞ்சிட்டான்? தாவீதோட இணைஞ்சிட்டான், ராஜாவோடு இணைந்து விட்டான். இவன் பணிவிடைக்காரன். ராஜா தன்னுடைய தம்பி கொல்லப்பட்ட நிமித்தம் நியாயம் விசாரிக்காம, நீதி செய்யாம ராஜா சமாதானம் ஆயிட்டாரே. என்ன, தாவீது இஸ்ரவேலை ஆளணும், அது தேவனுடைய திட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம் அப்னேர். சத்தியத்தை நீ சத்தியமா விளங்கிக்கணும். 1 சாமுவேல் 2 சாமுவேல் நான் சொல்லுகிற எல்லா காரியமும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் தெளிவா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சமாதான காலத்துல ஆமா சமாதானம் பேச வந்த அப்னேரை யோவாபு கொண்டு போட்டாரு தாவீதுக்கு விரோதமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே யோவாபு அடுத்த மகன் அதோனியாக்கு படைத்தலைவனா மாறி போனார் பாருங்க. அதோனியா தன்னை ஆமா வெளிப்படுத்த ராஜாவின் சிங்காசனத்தில் அமர்வதற்கு ஆயத்தமாக இவர் படைத்தலைவனா போய் நிற்கிறாரு. அங்க அதோனியாவோட கை கோர்க்கிறாரு. ஆனா தேவனுடைய சித்தமோ சாலமோன் மேல இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதுக்கு முன்பாக உண்மையுள்ள பணிவிடைக்காரனா இருந்த யோவாபுடைய முடிவு. அல்லேலூயா. பலிபீடத்தை கெட்டி போடுக்க, பலிபீடத்துல கெட்டி பிடிச்சினாலும் போட்டுட்டாங்க. பள்ளிப்படத்துல கெட்டி பிடிச்சிருந்தாலும் அல்லேலூயா. கவனம். அல்லேலூயா. சமாதான காலத்துல யுத்தத்தை விரும்பின யோவா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இவங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஆமா நின்று தோத்து போனார்கள். அல்லேலூயா. ஆனா கூட யார் இருந்தா? ஆலோசனை சொல்லுகிற அகித்தோப்பன் இருந்தான்.
நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனம் கவனம், கர்த்தர் நல்லவர். அப்போ கொஞ்சம் கவனிங்களேன். ஆமா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 25 21. மத்தேயு 25 21 வாசி. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் உன்னை என்ன செய்வேன்? அதிகாரியா வைப்பேன். இப்ப தாளங்களை பிடிச்சி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. 5 தாளந்தை வாங்கினவன் சொல்லுகிறான், நான் 10ஆ மாத்திட்டேங்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறாரு, ஆமா, உன்னை உத்தமுள்ள ஊழியனே, நல்லது, நீ கொஞ்சத்துல என்ன செஞ்ச? உண்மையா இருந்த, நீ அநேகத்துக்கு அதிகாரியே மாறுவ. 2 தாளந்து வாங்கின பார்த்து நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே, உன்னைய எந்த ஸ்தானத்துல தேவன் வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல இருந்து நீ தேவனை மகிமைப்படுத்து. உன்னை தேவன் எந்த ஸ்தானத்துல நிலைநிறுத்தி இருந்தாரோ, தாவீதை போல எந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாரு? மகன்கிற ஸ்தானத்துல வச்சிருந்தார். ஈசாயுடைய மகன்கிற ஸ்தானத்துல வச்சிருந்தார். அல்லேலூயா. ஈசாய்க்கு தாவீது உண்மையுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. அகந்தை உள்ள சகோதரர்களுக்கு தாவீதை தம்பியா வச்சிருந்தார். சகோதரர்களுக்கு உண்மையுள்ள விசாரிக்கிற தம்பியா தாவீது இருந்தார். அல்லேலூயா. இவரை கொண்டு கர்த்தர் எங்க போய் நிப்பாட்டினா? யுத்த களத்துல கொண்டு போய் நிப்பாட்டினார். அல்லேலூயா. யுத்த களத்துல தேவனுக்கு உண்மையா இருந்தார். அல்லேலூயா. யுத்த களத்திலிருந்து தூக்கி எடுத்து போய் மறுபடியும் அப்பாட்ட கொண்டு விட்டாரு. ஆடு மேய்க்கிறதுல உண்மையா இருந்தார். கோலியாத்தை ஜெயிச்சவன்லன்னா என்னை மறுபடியும் ஆடு மேய்க்க எப்படி அனுப்பலாம்? நீர் முந்தி நினைச்ச அந்த அவள பயல்களும், ஆமா, கோலியாத்தை பார்த்தோன்னு துண்டக்கான துணியக்கானு ஓடி போயிட்டானுங்க. நான் போய் என்ன செஞ்சேன்? கல்ல எறிஞ்சாலும் செத்து போனா மறுபடி, ஆமா, அவனுக்கு ராஜா பக்கத்துல நிக்கணும், நான் மட்டும் என்ன செய்யணும்? ஆடு மேய்க்க போகணும். கேட்டாரு? கேட்கல. அல்லேலூயா. அந்த ஸ்தானத்துல உண்மையா இருந்தாரு. ராஜாக்கு முன்னால நிறுத்தப்பட்டாரு. ராஜாவுக்கு பேய் ஓட்டு, அவன் பேய் பிடிக்கும் போதெல்லாம் பேய் ஓட்டுற பணியில உண்மையா இருந்தாரு. அல்லேலூயா. ராஜா 1000 பேருக்கு தலைவனா ஏற்படுத்தினாரு. அந்த 1000 பேருக்கு தலைவனா ஏற்படுத்தி எங்க நிப்பாட்டினாரு? தாவீதை பெலிஸ்தியன் கொன்று போடும்படியாக. எங்கெல்லாம் பெலிஸ்தியர் கூட்டம் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் தாவீதை நிப்பாட்டினாரு. தாவீது மகா புத்திமானாய் நடந்து சவுலுக்கும் உண்மையுள்ளவராக இருந்தாரு. அல்லேலூயா. தன்னைக்கு கீழே பணியாற்றின 1000 பேரு, 1000 வீரர்களுக்கு உண்மையா இருந்தாரு. எதிரியின் ராணுவத்துக்கு தன்னை தப்பிக்கொள்ள காத்துக்கொள்ளவும் உண்மையா இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். அப்போ தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் தாவீது தன் மூலமா கர்த்தத்துவத்தை மகிமைப்படுத்தினார். யாரை மகிமைப்படுத்தினாரு? தாவீது எந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்தினார் எழுதியிருக்கா? தாவீது எந்த இடத்துலயும் தன்னை முன்னிலைப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன். யோவான் 14:17 யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். குமாரனாக இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சீசர்கள் மத்தியில் நின்று. அல்லேலூயா. மத்தேயு 17:18 அவருக்கு விண்ணப்பம், சீசர்களுக்காக பண்ற விண்ணப்பம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு என்ன செய்ய சொன்னீரோ அது செஞ்சு முடிச்சேன். சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எதற்காக நியமிக்கப்பட்டாரோ அதை சரியாய் செம்மையாய் செய்து முடித்து அதன் மூலம் யாரை மகிமைப்படுத்தினாரு? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினாரு. குமாரனாகிய தேவனை பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தனக்கு முன்பாக ஒப்புவிக்கப்பட்ட சீசர்களுக்கு தேவன் எதை சொன்னாரோ அதை அப்படியே பகிர்ந்து கொடுத்தார். தனக்குள்ள இருக்க அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுத்தாரு. தனக்குள்ள இருக்க கிருபையை பகிர்ந்து கொடுத்தாரு. அல்லேலூயா. சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிற நான் செய்வது போல செய்வான், என்னிலும் பெரியவைகளை செய்வான் என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய பங்குல மிகுதியாய் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குமாரனுடைய சாயல், குமாரனுடைய சாயல். மோசே எந்த இடத்திலாவது தன்னை முன்னிலைப்படுத்தினார்னு எழுதப்பட்டிருக்குதா? தேவன் அவரை முன்னிலைப்படுத்தினார். குற்றஞ்சாட்டின சகோதரன், குறை கூறின சகோதரி, இவர்களுக்கு முன்பாக தேவன் அவரை முன்னிலைப்படுத்தினார். ஒரு கூட்டம் எழும்பி வந்துச்சு. மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி வந்துச்சு. அல்லேலூயா. அந்த கூட்டத்தின் மத்தியிலையும் யார் பக்கம் கர்த்தர் இருக்கிறார் என்பதை தேவன் முன்னிலைப்படுத்தி காட்டினார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள்லாம் தேவனுக்கு முன்பாக பணிவிடைக்காரர்களாய் உண்மையா இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து குமாரன்கிற ஸ்தானத்துல இருந்தாலும் தேவன் தனக்கு சொன்ன கட்டளைகளை கவனமாய் செய்து கொடுக்கிறதுல உண்மையா இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப யோவான் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யோவான் 7:18. எப்படி? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் எவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். தன்னை ஏற்படுத்தினவரை, தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் யாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன நோக்கத்திற்காக தேவன் இந்த திருச்சபையில உன்னை ஒட்ட வைத்திருக்கிறாரோ அந்த ஒட்ட வைத்த ஸ்தானத்தில் நின்று நீ உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியத்தை நீ கவனமா செஞ்சேன்னு சொன்னா அதன் மூலமா யார் மகிமைப்படணும்? முதலாவது தேவன் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி, சத்தமா சொல்லுங்க, யாருடைய துதியை சொல்லி வருவாங்க? கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. பல நேரம் கூட சொல்லி இருக்கிறேன், என் பேரை உங்க புண்ணியத்தை நல்லா இருக்கிறது அப்படின்னு கஞ்சி கூட கிடைக்காது. என்ன கிடைக்காது? கஞ்சி கூட கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் புண்ணியத்தில் நீங்க சொல்லி பாருங்க. அல்லேலூயா. கஞ்சி இல்ல. அல்லேலூயா. விதவிதமான உணவுகளை கொடுத்து உங்களை பலப்படுத்த வரலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தன்னை அனுப்பினவருடைய மகிமையை விரும்புகிற சபையா இது மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தன்னை ஏற்படுத்தி கொண்ட கணவருடைய மகிமையை நிலைநிறுத்துகிற மனவாட்டியா ஒரு மனைவி மாறணும். தன்னை உருவாக்க காரணமாக இருந்த பெற்றோருடைய தலையை நிமிர பண்ணுகிறவனாக ஒரு மகனுடைய காரியம் மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க எந்த வேலைக்கு நீங்க நியமிக்கப்பட்டு கையெழுத்து போட்டீங்களோ அந்த வேலையை செய்வதற்கு நீங்க கவனமா நில்லுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ராஜாவுக்கு சல்யூட் அடிக்கணும், அதுதான் மொர்தெகாயோட வேலை. அல்லேலூயா. ராஜாவின் வாசலை காக்கணும், அதுதான் மொர்தெகாயோட வேலை. அல்லேலூயா. அதுல சரியா நின்றார். ராஜாவை கனம் பண்ணவும் ராஜாவை காக்குற வேலையும் மொர்தெகாய் சரியா செய்தாரு. ஏற்ற வேளையில அவருக்கு அதற்குள்ள பிரதிபலன் செய்யாம போனாலும் கர்த்தர் அந்த பிரதிபலனை சரியான வேளையில கையில கொடுத்தார், மொர்தெகாய் கையில.
அல்லேலூயா. ஆமான் கையில அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது சூசான் நகரம் கலங்கியது. அதே அதிகாரத்தை கர்த்தர் நல்லவர், ஆமா, மொர்தெகாய் கையில கொடுத்த போது சூசான் நகரம் மகிழ்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீ செம்மையா செய்து உனக்கு நியாயம் செய்யப்படலன்னா டோன்ட் வரி. ஏற்ற காலத்துல உன் தலையை உயர்த்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராஜா என்னை நான் ராஜா உயிரை காப்பாத்தினேன், ராஜா என்னை செய்யல, எனக்கு அதான பிரதிபலன் தரல, அதனால நான் ராஜினாமா கடிதத்தை எழுதிட்டு என்ன செய்யறேன், போறேன். மொர்தெகாய் சொன்னாரோ, நான் என் பணியை செய்யாம போறேன், மொர்தெகாய் சொன்னாரோ. பக்கத்துல நீங்க எப்படி கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரை உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கணம் கர்த்தருக்குரியது, மகிமை கர்த்தருக்குரியது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். நீ பிள்ளைங்கிற ஸ்தானத்துல நீ இருந்தேன்னா மடியில நின்னு அவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாலமோன் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. நீதிமொழி 8ஆம் அதிகாரம். நான் நித்தமும் அவருடைய மடியில அமர்ந்து செல்ல பிள்ளையா இருந்தேன், அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன், மனுமக்களிடத்துல மகிழ்ந்திருந்தேன் அப்படிங்கிறாரு. ஆமா, அவருடைய மடியிலே இருக்கிறாரு. பூமியில மனுமக்களோடு மகிழ்ந்திருந்தாராம் பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், glory to God. உண்மையுள்ளவர், தன் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவர், தான் ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவரா இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப மகிமைய யார் தேடுவான்னா தன்னை ஏற்படுத்தினவருக்கு மகிமை உண்டாக ஒட்ட வைக்கப்படுவன் தேடுவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 11:3. செம்மையானவனுடைய ஆவியில் உண்மையுள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். எதுல வாசிங்க? நீதிமொழிகள் 11:13 தான் வாசிக்கிறியாமா? நீதிமொழிகள் 11:13 வாசிங்க. அதான் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ தன் காரியத்தை என்ன செய்யறானா அடக்கு. அப்ப ஆவியில உண்மையுள்ளவன். அல்லேலூயா. தேவன் தனக்கு தந்த ஆவியில உண்மையுள்ளவன் என்ன செய்யறானா காரியத்தை அடக்குகிறான். அல்லேலூயா. ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான், புறம்புரி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி உங்க ஆவி எப்படி கேளுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. அம்மா அடக்குறியா? உழுக்கி கேட்கணும், நல்லா குழுக்கி கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில் உண்மையுள்ளவன் காரியத்தை என்ன செய்றானா அடக்குகிறான், புறம்புரி திரிகிறவன். அல்லேலூயா. நமக்கு பேர் என்னது? ஆவிக்குரியவர்கள். மூஞ்சி ஒத்துக்கோனீங்க. ஆவி தெரியுதாங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. என்ன தாளந்தை பெற்றுக்கொண்டார், எந்த கிருபையை பெற்றுக்கொண்டார், எந்த ஸ்தானத்துல ஒட்ட வச்சிருக்கிற, எதற்கு அந்த தாளந்தை கொடுத்தாரு எப்படின்னு சொல்லி நீ சரியா ஆராய்ஞ்சிருந்து அந்த காரியத்துல அவரை மகிமைப்படுத்து. உன்னை அவர் மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாக இயேசு சொல்றாரு, இப்பொழுது நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும். அங்கிருந்து சத்தம் வருது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. மகனாக உண்மையுள்ளவராயிருந்தார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 13 17 நீதிமொழிகள் 13 17 வாசிங்க. சத்தமா எல்லாம் கேட்கிற மாதிரி. உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. ஆவில் உண்மையுள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். உண்மையுள்ள ஸ்தானாதிபதி தன்னை ஏற்படுத்தினவனுக்கு மருந்தா இருக்கிறான். ஔஷதம், மருந்து. சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. தாவீதுக்கு முன்பாக உண்மையுள்ள ஸ்தானாதிபதியை நிறுத்த வேண்டிய கர்த்தர் நல்லவர். யோவாபு தன் நிலையை மறந்து பகைமை பாராட்டினார். எந்த சூழ்நிலை பகை பாராட்டினார்? சமாதான காலத்துல பகைமை உணர்ச்சியை மேன்மைப்படுத்தினார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஏற்படுத்த வேண்டியது தேவனுடைய திருச்சித்தம். அல்லேலூயா. அத கர்த்தர் சரியா செஞ்சு ஒட்ட வைக்க இவரு தன்னை தன் தம்பியை போட்டவனை எப்படி விடலாம் அப்படின்னு இவரு சமாதான காலத்துல யுத்தத்துக்கு தீவிரிச்சார். கசப்பு கசப்பு. அல்லேலூயா. நல்லவர். கசப்பு வாழ்க்கையில உன்னோட ஆயுள் சக்கரத்தை கெடுத்துருங்கிறத மறந்துடாத. அவர் உண்மையுள்ளவரே. அவருடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு எத்தனை தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறாரா? 1000 தலைமுறைக்கு. நீ எத்தனை தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சேர்த்துருவ. அல்லேலூயா. நம்ம சொத்து சேர்க்கிறியோ சேர்க்கலையோ உன் பிள்ளைக்கு குழி தோண்டி வச்சுட்டு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க, பயப்படுறீங்களோ? நடக்காது. சொல்லுங்க. நீ சொத்து சேர்க்க வேண்டாமா, குழி தோண்டாம போமா. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தாளந்தை பற்றியோ அந்த தாளந்தை என்ன குழி தோண்டிடாத. அல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்து. அவர் மகிமைப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. 1 Corinthians 1:9 வாசிங்க பார்க்கலாம். ஐக்கியமா இருக்கிறதுக்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஐக்கியமா இருக்கிறதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சீசர்களை சொல்லுகிறதுப்பா, நான் சொன்ன இடத்துல செஞ்சிருங்க. ஐக்கியமா இருங்கப்பா. ஐக்கியமா இருங்கப்பா. கூடி இருங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கூடி இருந்தார்கள். கூடி இருந்த அவர்களை தேவன் மகிமைப்படுத்தினார். கூடி இருந்த அவர்கள் என்ன செஞ்சாரு? தேவன் மகிமைப்படுத்தினார். அப்போ ஐக்கியமா இருக்கிறதுக்கு அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி இருக்கிறதுக்கு? ஐக்கியமா இருக்கிறதுக்கு அவர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு அல்ல. ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புறங்குறி திரிகிறதுக்கு அல்ல. புறங்குறி திரிகிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் எனக்கு உங்களுக்கு தாளந்தை தந்திருக்கிறார். அவரை மேன்மைப்படுத்துவதற்கு தேவன் எனக்கு உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டிய பணியை நாம் செம்மையா செஞ்சோம்னு சொன்னா இந்த உலக பிரகாரம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா அவ்வளவுதான். அல்லேலூயா. நல்லவர். நீ காவல் பணிய, குடும்பத்துக்கு காவல் பணிய, மனைவியை காக்கிறதுல, பிள்ளைகளை காக்கிறதுல நீ செம்மையா உண்மையா இருந்தா உன்னைய காக்கிறதுக்கு உன் சந்ததியை தலைமுறைக்கும் காக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் தலைமுறைக்கு 1000 தலைமுறையும் உன்னை எடுப்பித்து கேட்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன். கர்த்தர் நல்லவர்.
உன்னைய ஆமன் அடிமைத்தனத்து நுகத்தடியிலிருந்து உன்னைய விடுதலையாக்கி அவருடைய பொற்சன்னிதானத்துல அவருடைய மடியில உங்களை உட்கார வச்சு அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ பணிவிடைக்காரனா இருந்தேன்னு சொன்னான். அல்லேலூயா. அந்த ஸ்தானாதிபதி நீ உண்மையா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ மகன்னு சொன்னா அதிகாரம், அதிகாரம் மகன் சொன்னா அதிகாரம். அல்லேலூயா. ஆளுமை, ஆளுமை. எதற்காக அந்த அதிகாரம், எதற்காக அந்த ஆளுமையை தேவன் தந்தாரோ அந்த ஆளுமையை பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. பிள்ளைங்க நீங்க வளர 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 உங்களுடைய செயல்பாடு உங்க அப்பனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. உன்னை பெற்றெடுத்த ஆத்தாளை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பனையும் மகிமைப்படுத்துறது கிடையாது, ஆத்தாளை மகிமைப்படுத்துறது கிடையாது. அல்லேலூயா. ஊர் போய் அவளை எடுத்துக்கும் லைக் போட்டான், ஓ இவன் அதை போட்டான். அல்லேலூயா. இங்க லைக் போட வேண்டிய ஆட்கள் தலைப்புற கிடக்குது, அவங்க அங்க லைக் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. லைஃப் சோலி முடிஞ்சிரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏமா அப்பனை மகிமைப்படுத்துறதுக்காக தான் உன்னை அழைப்பு, உன்னை அழைப்பு. அல்லேலூயா. அப்பன் ஸ்தானத்தை அவன் பின்தொடர்ந்து வர்றதா உன்னுடைய அழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு அப்பன்ட உட்கார்ந்து என்ன செய்யணும்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன வர மாட்டேங்குது, நேரம் வர மாட்டேங்குது. அப்பன்ட வீம்பு. அல்லேலூயா. அப்பன்ட ஈகோ. யார்கிட்ட? ஹலோ, கர்த்தர் நல்லவர். glory to God. அப்சலோமா, அப்சலோமா, சாலமோன். அல்லேலூயா. யோவாபா, மோசேயா. ஹலோ, அல்லேலூயா. கவனம் கவனம். சாலமோனும் மகன் தான், அப்சலோமும் மகன் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் உன்னை ஒட்ட வச்சிருக்கிறாரு. சாலமோன் அப்படிங்கிற ஸ்தானத்துல உன்னை இந்த திருச்சபையில ஒட்ட வச்சிருக்கிறாரு. அப்சலோம்ங்கிற ஸ்தானத்தை நீ நின்றக்கூடாது. அல்லேலூயா. அப்சலோமுடைய சுபாவம் உனக்குள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேங்கிற ஸ்தானத்தில் நின்று யோவாபுடைய ஸ்தானம் உனக்கு வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோவாபுக்குள்ள இருக்க பகைமை உனக்கு வேண்டாம். யோவாபுக்குள்ள இருக்க கசப்பு உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மோசே தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்து தனக்கு விரோதமா பேசின சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தேவ சமூகத்தில் ஐயா தெரியாம பேசிட்டாங்க. அவர் காரி துப்பிடுவாங்கிறார். யாரு? கர்த்தர் காரி துப்புவாரோ பிரதர்? நீங்க வேதத்துல ரொம்ப கவனமா ஞானமா வாசிக்கணும். செருப்பாலே அடிப்பார். கர்த்தர் செருப்பால அடிப்பாரோ? கேள்வி. அடிக்க மாட்டாரோ? மோவாப் மேல என் பாதரட்சை தூக்கி வீசுவாங்கிறார். அது பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. எங்க பழைய ஏற்பாடு தாங்க நமக்கு அடையாளமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மோவாப் மேல என் பாதரட்சை என்ன செஞ்சுவேன்? தூக்கி வீசினோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோவாபு செருப்பாடு அடிச்சிருவேன்னு அர்த்தம். ஓ அடிக்க அனனியா சத்ரா மாதிரி 4 பேர் தூக்கி போட்டாதான் தசமபாகம் கரெக்டா வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சொல்லித்துக் கொள்ளுவான். நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய ஸ்தானாதிபதி? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. அவர் சொல்லியிருக்காரு, பவுல் சொல்லியிருக்காரு, உண்மையுள்ளவன் என்று சொல்லி இந்த கனமான ஊழியத்தை
ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து கேட்டு சொல்லுங்க, நீங்க உண்மையிலோடு நம்பி ஒரு கனமான ஊழியத்தை தந்திருக்கிறாரு, நீங்களே பரங்குறி திரிதல் நியாயமா? ஆவில உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குவான்னு சொல்லி இருக்கிற, நீ கடைபிடிக்கிறது நியாயமா? நீ அப்சலோமா? கேளு, நீ அப்சலோமா? இவர் வர வர ஜெபிக்க சரியில்லை, இவர் மாம்சத்துக்கு நடக்கிறாரு, அப்சலோமே ஏ அப்சலோமே மனம் திரும்பிரு, ஏ அப்சலோமே. ஆனா அந்த அப்சலோமுக்காக தாவீது கதறல பாருங்க, அப்சலோமே ஏ அப்சலோமே. இப்படிதாங்க ஆமா என்னை உங்களை பார்த்து ஏசப்பா கதறுகிறார். உண்மையில் இடத்துல உண்மையா இருக்காத போது அவன் எனக்காக உனக்காக கதறுகிற சத்தம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம். தன் மகனை யோவா போட்டான்னு தெரிஞ்ச உடனே ஆமா தனக்கு விரோதமா எழும்பின மகனுக்காக மனம் பதறி அப்சலோமே அப்சலோமேன்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்படி கதறிய தாவீது இன்னைக்கு எனக்காக உனக்காக கதறி கொண்டிருக்கிறோம். அந்த கதறல் சத்தம் கேட்குதான் இல்லையா? அந்த கதறல் சத்தம் கேட்குதான் உனக்கு இல்லையா? அப்படி எல்லாம் மனங்கள் போடுவோமா? எல்லா தேவசங்களும் மனங்கள் போடுங்க. உண்மையுள்ள ஸ்தானாதிபதி தன்னை ஏற்படுத்தினவருக்கு நல்ல ஔஷதம், நல்ல ஔஷதம். கர்த்தர் உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை மகனே மகளே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுகாரத்தின் ஆவிய உனக்கு தந்திருக்கிறாரு. அதற்கு சாட்சியாய் அவரே மகனாக உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார். மோசேயை குறித்து சொல்லுகிறார், பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அவர் புதிய பாட்டுக்குள்ள ஒளிவு மலையில கொண்டு நிப்பாட்டினார் மோசேயை கர்த்தர். மகனாய் தன்னுடைய காரியத்தை செம்மையாய் செய்த இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்து மகிமைப்படுத்தினார். அவருக்கு கீழே வானத்தில் உள்ளோர் பூதலத்துடைய எல்லாருடைய முழங்காலையும் முடங்குபடி செய்த மகிமை தேவன் இந்த ஸ்தலத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவன் வாழ்க்கை அப்சலோமை போல ஓ குளோரி தாவீதை நோக்கி வர வேண்டியவர்களை நீ திசை திருப்பி இருப்பாய் என்று சொன்னார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டிருங்கப்பா, தாவீதண்டையில் வர வேண்டியவர்களை ஓ குளோரி தாவீதண்டைக்கு திரும்ப விடாமல் புறம்புறி திருந்தாயோ. ஆண்டவரை பார்த்து சொல்லி, ஆண்டவரே நான் உண்மையுள்ள மகனா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, காரியத்தை அடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் கடைபிடித்ததை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறாரு. உன்னை பெருக பண்ண போறாரு, பரிபூர்ணத்தால் நிரப்ப போகிறாரு. நீ சம்பூர்ணமாய் வாழ போகிற, உன் சந்ததி சம்பூர்ணமாய் ஆமா திருப்தியாக போகிறாங்க. ஆமா அவர் அத வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன் சந்ததியை 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரே சபையாய் ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒட்டைக்கு நினைச்சேன்னு சொன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லி, ஆண்டவரே என்னை சரிப்படுத்திடுறான்ப்பா. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுக்கு ஆமா கிரீடம் தலை நிமிர பண்ணுகிறவனா இருக்கிறான். ஒருவேளை வாலிப தம்பி ஓ உன் தகப்பனுக்கு நீ க்ளோரி டு காட் கனவீனம் பண்றவனா இருந்தேன்னு சொன்னா, ஆண்டவர் இல்ல ஆண்டவரே நான் கனப்படுத்துறவனா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. க்ளோரி டு உண்மையுள்ள மகனாயிரு, உண்மையுள்ள ஸ்தானாதிபதி ஆயிரு. மகிமையை கர்த்தருக்கு கொடு, மகிமையை கர்த்தருக்கு கொடு. கர்த்தருக்கேற்ற மகிமையை தேடு. அதை உனக்கு சொந்தம் கொள்ளாத கர்த்தர் கரத்துல விட்டு கொடுத்து, கர்த்தர் கரத்துல விட்டு கொடுத்து. உனக்கு உண்டான கணம் வரலையாம், சரியான வழியில அதை உன் கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி இந்த காலையில வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாய் நின்று
உம்மை மகிமைப்படுத்தவும், உண்மையுள்ள மகனாய் மகளாய் நின்று உம்மை கனப்படுத்தவும் எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. தடைகள் விலகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்கள்